தமிழில் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட சந்திரசேகர் கடற்தொழில் அமைச்சராக பதவியேற்பு. பிரிவினைவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி, புதிய அமைச்சர்கள் முன் அனுரகுமார திசுநாயக்க பெருமிதம். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல், உச்ச நீதிமன்றம் விடுத்துள்ள அறிவிப்பு. அரிசி இறக்குமதி, அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினரால் மரநடுகை மாத செயற்பாடுகள் முன்னெடுப்பு. ரவி செனவிரத்னவின் மனுவை நிராகரித்த உயர்நீதிமன்றம். நல்லிணக்கம் ஏற்பட அதிகார பகிர்வு அவசியம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்து. ஜனாதிபதியின் முதல் வெளிநாட்டு பயணம், விஜித ஹேரத் அறிவிப்பு. சர்வதேசத்துக்கு தமிழர்கள் வழங்கிய தகவல், ஐநாவில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு. தேசிய பட்டியல் ஆசனம், ரவி கருணாநாயக்கவின் பெயர் தெரிவு. இலங்கை தமிழரசு கட்சியினால் வழங்கப்பட்ட தேசிய பட்டியல் ஆசனம் மீள பெறப்பட வேண்டும். தொடர்பது விரிவான செய்திகள். ராமலிங்கம் சந்திரசேகர் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இதன்போது தமிழ் மொழியில் சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இலங்கையின் பிரதமராக கலாநிதி ஹரணி அமரசூரிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அதேவேளை புதிய அமைச்சரவையில் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள ராமலிங்கம் சந்திரசேகர் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இதன்போது தமிழ் மொழியில் ராமலிங்கம் சந்திரசேகர் சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டார். ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகிய நான் கடற்தொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு புரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமுள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி செய்கின்றேன். இலங்கையின் வரலாற்றில் அரசியல் வரைபடம் மாற்றமடைந்துள்ளது. பிரிவினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இந்த தேர்தல் நிரூபித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சரவை நியமனத்தின் பின்னர் உரையாற்றுகையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் ஊழலற்ற ஆட்சியை முன்னெடுப்பதே எமது நோக்கமாகும். நாட்டில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெரும்பான்மை அதிகாரம் ஆட்சியாளர்களுக்கு கிடைத்தது. அதிகாரத்தினூடாக மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கம். மக்கள் வழங்கியுள்ள அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது. மக்களுக்கும் பொறுப்பு உள்ளது. எந்த ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டாலும் அதில் பொறுப்புடன் செயற்பட வேண்டியுள்ளது. அத்துடன் பல புதியவர்கள் இம்முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு தொழில் சார்ந்தவர்களை மக்கள் தெரிவு செய்துள்ளார்கள். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கையுடனேயே மக்கள் அவர்களை தெரிவு செய்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் எமக்கு கிடைத்த பாரிய வெற்றியினூடாக எமது பாரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் நாம் வெற்றிகரமான முறையில் அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமை மனுக்கள் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளின் பிரகாரம் 311 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு அலுவலகத்துக்கு கிடைத்துள்ளதாக சட்டமா அதிபர் இன்று உச்ச நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இந்த அறிவித்தலை தெரியப்படுத்தியுள்ளார்.
அத்துடன் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த இழப்பீடுகள் எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளன என்பது குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டிருந்ததுடன் பிப்ரவரி 27ஆம் தேதி மீண்டும் சம்பந்தப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தோல்விக்கான சில காரணங்களை வெளியிட முடியாது என கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிகார் தெரிவித்துள்ளார். எங்கள் தோல்விக்கான சில காரணங்களை மூடிய கதவுகளுக்கு பின்னால் கட்சியின் மற்ற உறுப்பினர்களுடன் மட்டுமே விவாதிப்போம் என்று மரிகார் இன்று ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஏன் பொதுமக்களிடம் இருந்து விலகி நிற்கின்றார் என்று கேட்டதற்கு சரியான நேரத்தில் சஜித் பிரேமதாச பொதுவெளியில் வருவார் என்று மரிகார் கூறியுள்ளார். இந்த வருட இறுதிக்குள் 2 பில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருவார்கள் என இலக்கு நிறைவேறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் அருகங்குடா பகுதிக்கு விடுக்கப்பட்டிருந்த தாக்குதல் எச்சரிக்கையை தொடர்ந்தும் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்திருந்தது. அத்துடன் குறித்த எச்சரிக்கையை தொடர்ந்து பல நாடுகள் இலங்கைக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்திருந்தன. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. எனினும் ஒப்பீட்டளவில் இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வருடத்தின் ஜனவரி 1 தொடக்கம் நவம்பர் 10ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 16,82,482 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரிசி பிரச்சினையை தீர்க்கும் வகையில் 2 மாதங்களுக்கு தேவையான அரிசியை இறக்குமதி செய்யுமாறு அகில இலங்கை மொத்த மற்றும் சில்லறை அத்தியாவசிய உணவு வர்த்தகர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பாரியளவான வர்த்தகர்களை பாதுகாக்காமல் மக்களை பற்றி அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என்று அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தற்போது சந்தையில் நாட்டு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதனுடன் சில பல்பொருள் அங்காடிகள் நாட்டு அரிசி விற்பனையை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளன. அதன்படி குறித்த அங்காடிகளில் நாளொன்றுக்கு ஒருவர் 3 கிலோகிராமுக்கு அதிகமாக அரிசியை கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பம் இல்லை என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. வடமாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினரால் கிளிநொச்சியில் அக்கராயன் கரிதாஸ் குடியிருப்புக்கு மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன. வடக்கு மாகாண சபை 2014ஆம் ஆண்டு கார்த்திகை மாதத்தை வடமாகாண மரநடுகை மாதமாக பிரகடனப்படுத்தியிருந்தது. இதனை ஆண்டுதோறும் தவறாது கடைபிடித்து வரும் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இக்கால பகுதியில் பொதுமக்களுக்கும் பொது அமைப்புகளுக்கும் மரக்கன்றுகளை இலவசமாக வழங்கி வருவதோடு மரக்கன்றுகளை நடுகை செய்தும் வருகின்றது. இதன் தொடர்ச்சியாகவே நேற்றைய தினம் 17ஆம் தேதி அக்கராயனில் ஹரிதாஸ் குடியிருப்பு மக்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அனைத்து குடும்பங்களுக்கும் மாமரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் இணைப்பாளர் நரோஜன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன், சூழல் பாதுகாப்பு அணியின் துணை செயலாளர் யுகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை வழங்கி வைத்துள்ளனர். அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதானது இனங்களுக்கிடையில் உண்மையான நல்லிணக்கத்தையும் பரஸ்பர நம்பிக்கையும் கட்டி எழுப்பும் என நாங்கள் நம்புகின்றோம் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ள தேசிய மக்கள் சக்திக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வாக்களித்து 65,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாத ஏனைய மக்களுக்கும் எமது நன்றிகள். வரலாற்றில் முதன்முறையாக விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் கீழ் 3/2 பெரும்பான்மைக்கு மேல் கொடுத்து ஓர் இடதுசாரி கட்சியை ஆட்சியில் அமர்த்திய மக்களுக்கும் எமது வாழ்த்துக்கள். ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்திக்கு பெருமளவிலான சுமை தலைமேல் சுமத்தப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். புதிய அரசியல் சாசனம் ஒன்றை உருவாக்க வேண்டும். வெளிநாடுகளில் வாங்கிய கடன்களை அடைக்க தொடங்க வேண்டும். உள்நாட்டில் அவர்களை நம்பி வாக்களித்த இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும்.
இதற்கு மேலதிகமாக சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருளாதார கொள்கை, வெளியுறவு கொள்கை போன்றவையும் நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்துக்கு மிகவும் முக்கியமானவை. தமிழ் மக்கள் நீண்ட காலமாக ஒரு அதிகார பகிர்வுக்காக போராடி வந்திருக்கின்றனர். அதற்காக நீண்ட கால போர் ஒன்றும் இந்த மண்ணில் நடைபெற்றது. எந்த ஒரு அரசுக்கும் கொடுக்காத ஆதரவை வரலாற்றில் முதல் தடவையாக வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கொடுத்துள்ளனர். புதிய அரசு முந்தைய ஆட்சியாளர்கள் வெற்றி கழிப்பில் திளைத்தது போலல்லாமல் தனது கடமைகளையும் பொறுப்பையும் உணர்ந்து சரியான திசை வழியில் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் டிசம்பர் மாத நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வார் என புதிய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் தேசத்தை பலப்படுத்தும் நோக்கில் இலங்கை நகர்கின்றது என்பதை உலகிற்கு எடுத்துரைக்க உத்தேசித்துள்ளதாகவும், இலங்கை பிரஜைகளுக்கு நிலையான மற்றும் அழகான நாட்டை உறுதி செய்யும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை அரசியல் கட்சிக்கு வடக்கு மாகாண மக்கள் வாக்களித்ததன் மூலம் சர்வதேசத்துக்கு வலுவான செய்தியொன்றை தமிழர்கள் வழங்கியுள்ளதாக பேராசிரியர் சட்டத்தரணி பிரதிபா மகாநாமதேவா தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தமிழர்களின் நிலைப்பாட்டில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தலில் நாட்டின் 22 மாவட்டங்களில் 21 மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது. இத்தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் தேசிய மக்கள் சக்தி தோல்வியடைந்துள்ளது. அந்த மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றது. கடந்த தேர்தல்களில் வடகிழக்கு மக்கள் தெற்கில் அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்கும் போக்கு இருக்கவில்லை. இதன் விளைவாகவே சர்வதேச சமூகம் இலங்கையை சமத்துவ பிரச்சினைகள் உள்ளமையை ஏற்றுக்கொண்டனர். கடந்த செப்டம்பர் 21 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு கிழக்கு மக்களின் ஆதரவை தேசிய மக்கள் சக்தி பெறவில்லை. எனினும் பொது தேர்தலில் வடக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்தி தமது வாக்குகளை வழங்கியமை நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள மாற்றத்துக்கு சிறந்த உதாரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கூட்டத்தொடர் 2025 பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ளது. இதன்போது பொது அரசியல் கட்டமைப்பில் இருந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் என்று ஜெனீவாவில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எவ்விதமான எதிர்பார்ப்பு மற்றும் நிபந்தனைகளின்றி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவளித்துள்ளார்கள். ஆகவே தமிழர்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி நாட்டின் சட்ட கட்டமைப்புக்குள் இருந்து கொண்டு தீர்மானங்களை எடுக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல ஆண்டு காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும். அத்துடன் நாட்டில் மனித உரிமையை மென்மேலும் வலுப்படுத்த பாராளுமன்ற பொறிமுறைக்குள் விசேட செயற்திட்டங்களை வகுக்க வேண்டும் என சட்டத்தரணி பிரதீபா மகாநாமகேவா மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் 1ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் நவம்பர் 22 நிறைவடைவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் நவம்பர் 23 முதல் ஜனவரி 1 வரை பாடசாலைகளுக்கான விடுமுறை வழங்கப்பட உள்ளது. அத்துடன் 3ஆம் தவணை கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி 2 முதல் ஜனவரி மாதம் 17 வரை இடம்பெறும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. புதிய ஜனநாயக முன்னணி தனது தேசிய பட்டியல் உறுப்பினர் விவரத்தை இன்று அறிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணிக்கு கிடைத்த 2 தேசிய பட்டியல் பதவிகளுக்கு யாரை நியமிப்பது என்பதில் இழுபறி நிலை காணப்பட்டது. இந்நிலையில் ரவி கருணநாயக்கவை தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமித்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். 2024 பொதுத் தேர்தல் பெறுபேறுகளின்படி புதிய ஜனநாயக முன்னணி 2 தேசிய பட்டியல் உறுப்பினர்களை பெற்றுக் கொண்ட நிலையில் அவர்களில் ஒருவராக இவரது பெயர் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியினால் வழங்கப்பட்ட தேசிய பட்டியல் ஆசனம் மீளப்பெறப்பட வேண்டும். அந்த தேசிய பட்டியல் பெண் ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டும் என கடந்த 2024 ஆண்டு பொதுத் தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த வேட்பாளர் கிருஷ்ணபிள்ளை ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் காரைதீவு பகுதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்றைய தினம் விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். குறிப்பாக கடந்த காலங்களிலே
இந்த ஏனைய கட்சிகள் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய செயல்பாடு யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற தலைமைகள் மாற்றி அமைப்பார்கள், தொடர்ச்சியாக அதுதான் செய்து வருகின்றார்கள் என்று சொல்லுகின்ற கூற்றுக்கு அமைவாகவே பதவியில் இருந்த சத்தியலிங்கம் ஐயாவை தேசிய பட்டியலுக்கான தெரிவு செய்திருக்கின்றார்கள். அது உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தெரிவாக இல்லை. குறிப்பாக இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு ஆசனம்தான் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. ஏனைய கட்சிக்காரர் ஒருவருக்குத்தான் இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடாக ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றது. இருந்த போதிலும் நாங்கள் ஏனைய கட்சிகளோடு சேராமல் தனித்து நின்று தமிழரசு கட்சியின் ஊடாக 3 பாராளுமன்ற உறுப்பினரை அமோக வெற்றியை தந்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் அங்கு துடிப்பாக வேலை செய்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய சாணக்கியன் சகோதரர் அவர்களினால் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் கிழக்கு மாகாணத்திலேயும் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேசிய கட்சியை நிலைநாட்டியிருக்கின்றது. ஆகையால் இந்த 5 ஆசனங்களில் கிழக்கிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள், வடக்கிலே 2 ஆசனம்தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஆகையால் உண்மையிலே கிழக்குக்கென்று இல்லாமல் வடக்குக்கு என்றில்லாமல் ஒரு கிழக்கிலேயோ வடக்கிலேயோ ஒரு பெண்ணுக்கு இந்த தேசிய பட்டியல் வழங்காமல் போனது என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் சரியான ஒரு பாடம் புகட்டியிருக்கின்றார்கள். வடகிழக்கை சுத்தம் செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஒட்டுக்குழுக்கள், குறிப்பாக தமிழருக்கு எதிராக விரோத செயற்பாடுகளை செய்தவர்கள், கடந்த காலங்களிலே அரசாங்கத்தோடு ஒட்டிக்கொண்டு தங்களுடைய வளர்ச்சியை செய்தவர்கள், இராஜாங்க அமைச்சர்கள் என்று அனைவரையும் சுத்தம் செய்து தூசி தட்டி ஒரு தூய வடகிழக்கு பிரதேசமாக மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இலங்கை தமிழரசு கட்சியும் ஒரு தூய்மையான சிந்தனையோடு ஒரு வடகிழக்கிலே மேலும் வலுப்பெறக்கூடிய ஒரு செயல்பாட்டை அவர்களும் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுதலாக இருக்கின்றது. குறிப்பாக இப்போது தலைமை செயலாளர் என்று வடக்கிலே வைத்து கொண்டிருப்பதை இனியும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக மிக அவசரமாக இலங்கை தமிழரசு கட்சி ஒன்று கூடி வடக்குக்கு கிழக்குக்கென்று தலைமை எங்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கிழக்கு மாகாணத்துக்கு கிடைக்கப்பெற வேணும். குறிப்பாக அந்த பதவி பொதுச் செயலாளர் அல்லது தலைமை பதவி கௌரவ சாணக்கியன் அவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும். ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் எவ்வாறு தமிழ் அரசு கட்சியை நிலைநாட்டினோமோ அவ்வாறு வடக்கிலேயும் அதை நிலைநாட்டுவதற்கு அவருடைய முயற்சியும் முன்னுதாரணமாக செயல்படுகின்றது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் இழந்த பிரதித்துவத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். 88 வாக்கினால் எங்களுடைய ஆசனத்தை எங்களுடைய மக்கள் எங்களுக்கு தெரிவு செய்து தந்திருக்கின்றது. குறிப்பாக இன்று தேசிய பட்டியல் என்று பல கட்சிகள் இங்கு இறங்கியிருந்தது. அத்தனை கட்சிகளுக்கும் அம்பாறை மாவட்ட தமிழர்கள் பாடம் புகட்டியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டம், திருகோணமலை மாவட்டம் என்று கிழக்கிலே தமிழ் தேசியம் வலுப்பெற்றிருக்கின்றது. ஆகையால் நாங்கள் மீண்டும் இந்த பதவி ஆசைக்காக உண்மைக்கு புறம்பான தெரிவுகளை செய்வதனூடாக மக்களை வெறுப்படைய செய்யாமல், மக்கள் கடந்த காலங்களிலே தலைமைகளுடைய பிளவான தெரிவின் காரணமாக, பிழையான முடிவின் காரணமாகத்தான் வாக்கு சரிவு இடம்பெற்றது. குறிப்பாக இன்று அனுர திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சிகள் காலத்திலே பாருங்கள், பார்வையற்றவருக்கு ஒரு ஆசனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பெண்களுக்கு, குறிப்பாக 18 பெண்களுக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே மகளிர் விவகார அமைச்சராக ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரதமராக ஒரு பெண்ணுக்கு உரித்து வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் 8 ஆசனம் கிடைக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சி மட்டுமே ஒரு பெண்ணுக்கு அந்த ஆசனத்தை வழங்காதது காரணம் என்பதை நிச்சயம் நான் கேட்டுக்கொள்வது இது எனது கருத்தல்ல, எனது கிழக்கு மாகாணத்தினுடைய மக்களினுடைய கருத்து. ஆகையால் இந்த தேசிய பட்டியல் நிச்சயமாக மாற்றம் செய்யப்பட வேண்டும். ஒரு பெண்ணுக்காக அந்த தேசிய பட்டியலை வழங்க வேண்டும். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய ஒட்டுக்குழுக்கள், ஏனைய கட்சிகள், வடக்கு தலைமைகள் கிழக்கை வைத்து ஆண்டு கொண்டு வருகின்றார்கள் என்கின்ற ஒரு கோஷத்தோடு தான் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தங்களுடைய பிரதித்துவத்தை தக்க வைத்து வந்தார்கள். அதே போன்று நீங்கள் தொடர்ச்சியாக வடக்குக்கு இந்த தேசிய ஆசனத்தை பெற்றது என்பது
மிகவும் ஒரு பிழையான ஒரு செயலாக நான் கருதுகின்றேன். குறிப்பாக வடக்கு கிழக்கு என்று பிரிக்காமல் நாங்கள் வடகிழக்கு இணைந்த ஒரு செயல்பாட்டை தான் இலங்கை தமிழரசு கட்சி செய்கின்றது. ஏனைய கட்சிகள் அனைத்தையும் வடகிழக்கிலே ஓரங்கட்டியிருக்கின்றார்கள் மக்கள். ஆகையால் நிச்சயமாக எங்களுடைய கட்சியை பலப்படுத்த வேணுமாக இருந்தால் அந்த கட்சியினுடைய தேசிய ஆசனம் ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட வேண்டும். தலைவருக்கு வழங்குறது, செயலாளருக்கு வழங்குகின்ற அந்த செயல்பாட்டை இத்தோடு நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நானும் இந்த தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்தில் களமிறங்கி பல வாக்குகளை பெற்று தோல்வி உற்றிருந்தாலும் இந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னோக்கி பயணிப்பதற்காகவும் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும். இதில் அதிர்வலைகள் எதிர்ப்பலைகள் வரக்கூடாது என்பதற்காக மக்கள் இன்று தேசிய பட்டியலை நீங்கள் தீர்மானிக்கின்ற போது இந்த கிழக்கின் மக்களுடைய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும். வெறுமனே 11 பேர் 12 பேர் கூடி மட்டும் நீங்கள் முடிவெடுத்து அறிவிக்கின்ற இந்த அறிவிப்பை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இம்முறை எங்களுடைய சுயமுயற்சியினால் தான் கிழக்கு மாகாணம் தமிழ் தேசியத்தில் நிலைநாட்டப்பட்டது. ஆகையால் வடக்கில் தமிழரசு கட்சி தோல்வி அடைந்திருக்கின்ற என்ற விடயத்தை எங்களுடைய ஊடக பேச்சாளர் சுமந்திரன் சார் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதற்கு காரணம் என்னவென்பதை நீங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக மக்கள் உங்களை நிராகரித்திருக்கின்றது. கூடுதலான மக்கள் இம்முறை நிராகரித்ததுக்கு காரணம் மக்களுடைய முடிவுகளையும் மக்களுடைய விருப்புக்கேற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். தங்களுக்குரிய பதவிகளை எடுப்பதற்கு நீங்கள் செயல்படுவதின் காரணமாகத்தான் ஏனைய கட்சிகள் எங்களை விமர்சித்து மக்களிடையே அந்த விமர்சனங்களை கொண்டு செல்கின்ற நேரம் அது நியாயமான கருத்து என்பதால் தான் கடந்த காலங்களிலே பல ஆசனங்களை நாங்கள் இழக்க செய்திருந்தோம். ஆகையால் தமிழரசு கட்சி தனித்து சுத்தமாக ஒட்டுக்குழுக்கள் ஆயுத குழுக்கள் இல்லாமல் நீங்கள் வெல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை கிழக்கிலே வெற்றி காட்டியிருக்கின்றார்கள். கிழக்கிலே நீங்கள் தனித்துவமாக களமிறங்குங்கள், நாங்கள் உங்களுக்கு சராமாரியாக வாக்களிக்க தயாராக இருக்கின்றோம் என்று மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்கியிருக்கின்றார்கள். ஆகையால் கிழக்கு மக்கள் தந்த ஆணையை நீங்கள் இன்று வேறு திசைக்கு கொண்டு செல்லாமல் உங்களுடைய ஒரு பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு அந்த பதவியை உங்களுக்கு வழங்குவது என்பது எவ்வாறு நியாயமானது, எவ்வாறு ஏற்றுக்கொள்ளக்கூடியது? 7 ஆண்கள் இன்று நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்கின்ற நேரம் பெண்களின் சார்பாக ஒரு ஆள் வர வேண்டும் என்று ஏன் நீங்கள் சிந்திக்கவில்லை? ஆகையால் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். பெண்களை நாங்கள் கண்ணியமாக பார்க்க வேண்டும். இந்த 7 ஆசனங்களும் வெல்வதற்காக பல பெண்கள் அயராத முயற்சி எடுத்து எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்கு பலத்தை நாங்கள் உதாசனம் செய்யாமல் நிச்சயமாக இந்த தேசிய ஆசனத்திலே மாற்றம் கொண்டு வந்து நிச்சயமாக பெண்ணுக்கு வழங்குவதோடு மிக அவசரமாக இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைமை அல்லது செயலாளர் பொறுப்பு கிழக்குக்கு வழங்கப்பட வேண்டும். அத்தோடு இங்கு பல பிரச்சனைகள் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் ஓரங்கட்டி நாங்கள் தூய்மையான ஒரு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயல்பாட்டை செய்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து வாருங்கள். இது எனக்காக அல்ல, எனது தமிழ் அரசு கட்சிக்காகவும் இந்த வடகிழக்கு தாயகத்திலே தனித்துவத்தை பறைசாற்றியிருக்கின்ற இந்த தமிழ் மக்களினுடைய தூய சிந்தனைக்கு மதிப்பளியுங்கள். நன்றி, வணக்கம். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.